மது வணிகத்துக்கு வந்து ஊழலை தடுக்கணுன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க போய் அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ, அதே மாதிரி ரேஷன் கடையிலையும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில் இது செய்யலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே பாமாயில் இல்லைன்னுவாங்க, ஆனால் இருக்கும். இல்லை எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னுவாங்க, ஆனால் அரிசி இருக்கும். பாவண்டா, நீங்கள் இருக்கும்போது இந்த அம்மா வந்து மாட்டிக்கிச்சுடா உங்ககிட்ட. ஏன்னா அந்த அம்மா எவ்வளோ அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய பேசுகிறாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி தாவேக்கால் இருக்கிறவங்க யாருக்காவது இருக்கா? அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னா, எங்கள் தளபதியை பார்க்க முடியலையே, அவர் அழகை ரசிக்க முடியலையேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டுக்கு போட்டி நடத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எந்திரிச்சு ஒரே பதில் தான், என்ன நடந்தாலும் என்ன கேள்வி கேட்டாலும் உங்கள் ஆட்சியில் இது நடந்துச்சு, நீங்கள் அதை பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி திமுக மேலே திருப்பி விடணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் பண்ணதை விட நாங்கள் நல்லா பண்ணுவோம். இது பதிலா? அதாவது உங்கள் விஜய் அண்ணனுக்கு ஜால்ரா தட்டணும், இந்த இல்லைன்னா உங்கள் விஜய் அண்ணனை அழகை ரசிக்கணும், இதெல்லாம் பேசுறதுக்கு சட்டமன்றம் போயிருக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் போது அங்கேயும் ஒரு அம்மா வந்து மக்களுக்காக பேசுகிறாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஏன்னா டாஸ்மார்க்கில் இவங்க கொண்டு வந்த சிஸ்டம் வந்து டோட்டல் ஃபெயிலியர். அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டோட பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த கடையில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆனால் டாஸ்மார்க்கில் வந்து நீங்கள் யார் போய் கேட்டாலும் என்ன கேட்டாலும் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அவன் என்ன கேட்டாலும் விற்றா போதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவான். ஆனால் ரேஷன் கடை அப்படி கிடையாது. ரேஷன் கடையில் ஸ்டாக் இருந்தாலுமே அவங்க இல்லைன்னு சொல்லி அனுப்புகிற வழக்கம் வந்து நம்ம ஊரில் இருக்குது. ஏன்னா 10,000 15,000 சம்பளத்துக்கு 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து வராங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கணும்ல, பாவம், போட்ட காசு எடுக்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து மறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்கள் எல்லாம் வந்து கரெக்டாக சேரும் அப்படின்றத வந்து அவங்க கிளவராக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மக்களுக்கான அரசாக இருந்தால் அதை கேட்டு செவிப்படுப்பாங்க. இவங்க டாஸ்மார்க்லேருந்து எப்படி வருமானம் ஈட்டலாம், டாஸ்மார்க்லேருந்து எப்படி கொள்ளையே சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து மக்கள் மனசில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு நானும் யோசிக்கல இத்தனை நாளாக. அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி.